ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் இப்படியெல்லாம் நடக்குமான்னு நம்ப முடியாத ஒரு காட்சியை தான் பார்க்குறோம். இது ஒரு பாத்திர கடை. 2 பேர் பாத்திரம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு தட்டை தூக்கி எப்படி மறைச்சி வைக்கிறாங்க பாருங்களேன். ஆள் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு தட்டை எடுத்து அப்படியே காலில் வச்சாச்சு. காலில் வச்சுட்டு அது எப்படி தான் நடக்க முடியுதோ மெதுவாக போகிறாங்க. ஆனால் அந்த கடையில் கேமரா இருந்ததுனால எல்லாம் தெளிவாக பதிவாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இங்கே சேரில் ஒரு லேடி உட்காந்துருக்குறாங்க. பணத்தை தான் எண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 டிராயருமே திறந்து போட்டிருக்கிறாங்க. அங்கே நின்றுட்டு இருந்தவர் ரொம்ப சாதாரணம் அந்த பக்கம் வந்து ஒரு பணக்கட்டு எடுத்துட்டு அப்படியே மெதுவாக நகர்ந்துட்டாரு. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் யாரோ பக்கத்தில் வந்த மாதிரி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த லேடியை கொஞ்சம் பரபரப்பாக பணத்தை எண்ணிட்டு இருக்கிறதுனால பக்கத்தில் வந்து பணத்தை எடுத்த விஷயத்த அவங்க கவனிக்கவே இல்லை. ஆனால் கேமரால பதிவாயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, நல்ல ராத்திரி நேரத்தில் தலையில் தொப்பி, ஹெல்மெட் இதெல்லாம் போட்டுட்டு இந்த ஏடிஎம்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க பாருங்களேன். அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் பார்க்குறோம். எல்லா ஏடிஎம்லையும் கண்டிப்பாக வாட்ச்மேன் இருக்கணும் போல. இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தாரு. மெதுவாக அந்த கடைக்கு முன்னாடி வந்தார். இந்த கடைக்கு முன்னாடி நிறைய பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. கடைக்குள்ள அதிகமான வேலை இருக்கிறதுனால இந்த பெட்டி அப்புறம் பார்த்துக்கலான்னு வெளியே வச்சிருந்தாங்க. நம்ம கடை முன்னாடி தானே இருக்குது அப்படின்னு நினைச்சதுக்கு இவர் மெதுவாக இங்கே வந்து இந்த பெரிய பாக்ஸை அலைக்கா தூக்கிட்டு ஆள் மெதுவாக நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியெல்லாம் தூக்குறதுக்கு வராங்க பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் 2 லேடிஸ் இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இதுவே ஒரு சின்ன கடை. இந்த கடைக்கு முன்னாடி நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. இந்த பொருட்கள்லாம் நம்ம கடையில இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக 2-3 பொருட்களை வெளியே வச்சா அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வெளியே ஆட்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு பெரிய ஃபேனை தூக்கிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. இது என்னடா வம்பா போச்சு, வெளியே 2 பொருள் வைக்கிறது கூட வழி இல்லை பாருங்க. அங்கே இருக்கிற கேமரால சம்பவம் அப்படியே பதிவாயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கடையில கேமரா மாட்டி இருக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் ஆசதியில இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. கேமரா இருக்கிறதுனால யாரும் எதுவும் எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது இவரோட நம்பிக்கை. இங்க ஒருத்தர் மெதுவா பக்கத்துல வர்றாரு. ஆள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சதும் அவரோட போன் தான் அவர் தலை பக்கத்துல வச்சிருந்தது. மெதுவா எடுத்துட்டு ஆள் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. யோசனை பண்ணிட்டே வருவாங்களா இல்ல வந்தது யோசிப்பாங்களா? அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த 2 பேரும் எதையோ எடுக்கிறதுக்காக ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறுறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோட்ல ஆட்கள் போறாங்க. ஆட்கள் போகும்போது ஏதோ விளையாடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கடைக்கு முன்னாடி வந்து இந்த கடையில இருக்கிற பல்ப், இந்த பெரிய பல்பா கழட்டி எடுத்துட்டு போறாங்க. இந்த பல்பை எடுத்துட்டு போய் என்னதான் செய்வாங்களோ, முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு அடுத்து வேலை பார்க்கலாம் நினைச்சிருப்பாங்க போல. ரோட்ல ஆட்கள் போகும்போது சாதாரணமா நிக்கிற மாதிரி நின்றுட்டு ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது இப்படி ஒரு வேலை பார்க்குறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் பண்ற ஒரே வேலை ஆளுக்கு ஒரு போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது தான். ஜன்னல் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே கையில போன் வச்சிருப்பாங்க. அதை குறி வச்சு இங்க ஒரு ஆள் ரெடியா நிக்கிறாரு பாருங்க. ட்ரெயின் போயிட்டு இருக்கிறதுனால யாரும் இறங்கி வர மாட்டாங்க அப்படின்னு தைரியத்துல ஜன்னல் பக்கத்துல இருந்த ஒருத்தரோட போனை அப்படியே பிடிங்கி வாங்கியிருக்கிறாரு. இதை இங்க பின்னாடி ட்ரெயின்ல நின்றுட்டு இருந்த ஒரு ஆளே வேடிக்கை பார்த்துட்டு போறாரு பாருங்க. ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த கடைக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்து கடைக்கு ஒரு ஆள் வர்ற மாதிரி தெரிஞ்சது. இவர் என்னதான் தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாலும் அது கவனிச்சு பார்த்துருக்கிறாரு பாருங்க. பக்கத்து கடையில இருந்து ஒரு பொருளை தூக்கிட்டு வேகமா பைக்ல வச்சு கொண்டு போயிட்டாரு. இவர் உடனே உஷாராயி இந்த கடையோட ஓனர்கிட்ட சொல்லுவோம். அவர் பிடிக்கிறதுக்காக மறுபடியும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. எல்லா கடைக்கு முன்னாடியும் 2-3 பொருட்கள் வச்சிருக்கிறது வழக்கம். அதுக்காக ரோட்ல நடந்து போற வேகத்துல இப்படி தூக்கிட்டு போற எப்படி? அடுத்தது இங்க இந்த வீடியோல கவுண்டர்ல உட்கார்ந்துருக்கிறவர்கிட்ட எதையோ கேட்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இந்த இடமே ரொம்ப பாதுகாப்பானது தான். சுற்றிலும் ஜல்லடை கம்பி தான் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ ஈஸியா உள்ள இருந்து யாரும் எந்த பொருளையும் எடுக்க முடியாது. ஆனா இந்த துவாரம் வழியா இவர் கையை உள்ள கொண்டு வரதுக்கான தேவையே இல்லை. இருந்தாலும் எவ்வளவு தூரம் கையை உள்ள நீட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் நீட்டுறதுக்கு பாக்குறாரு. அதுவரை உட்கார்ந்துருந்தவர் உடனே சுதாரிச்சு எந்திரிச்சு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா வந்திருக்கிற ஆள் ஏதோ திட்டத்தோட தான் வந்திருப்பார் போல. கன பொழுதுல ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடியே இவரும் ஓடி போறாரு பிடிக்கிறதுக்காக. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல காருக்குள்ள நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். வெளியே இருந்து ஒரு ஆள் எதையோ பேசுறதுக்காக சொல்லிட்டே இருக்கிறாரு இந்த ஜன்னலை தட்டி. இவர் உடனே ஜன்னலை திறந்து என்னன்னு கேட்கிறாராம். அந்த கேப்ல இந்த சீட்ல ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்காங்க. அந்த பொருளை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஒரு திட்டம். அங்க பாருங்க இங்க பாருங்கன்னு இவரை திசை திருப்பி விட்டுட்டு சீட்ல இருக்கிற இந்த பொருளை எடுக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா இருக்கிறாரு பாருங்க. ஆக மொத்தத்துல யாராவது தேவையில்லாம பேசுறதுக்கு வந்தா ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். இங்க கடைக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் ஆள் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சது மெதுவா அவர் பக்கத்துல வந்திருக்கிறாரு பாருங்க. வந்ததே அவரோட போனை எடுக்கிறதுக்காக தான். போன் எடுத்துட்டு மெதுவா நடக்க ஆரம்பிக்கவும் எங்க எதிரில் ஒரு ஆள் அதை கவனிச்சுட்டாரு. கவனிச்சு மறுபடியும் அந்த போனை அதே இடத்துல கொண்டு வைக்க சொல்லவும் பார்த்துட்டாங்களே அப்படின்னு வேற வழி இல்லாம மறுபடியும் அந்த போனை அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அதுக்குள்ள இவரும் எந்திரிச்சிட்டாரு பாருங்க. ஆக மொத்தத்துல ஒரு ஆள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தா அவர்கிட்ட இருந்து எதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல இந்த கடைக்கு முன்னாடி நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. இதை ரோட்ல போயிட்டு இருந்த ஒருத்தர் பார்த்தாரு.
பார்த்தாரு. மெதுவா அந்த கடைக்கு முன்னாடி வந்தாரு. வெளியே ஆட்கள் யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து பையில தூக்கி போட்டு கொண்டு போறதுக்கு பாக்குறாரு பாருங்க. ஆனா இவ்வளவு திட்டம் போட்டு வந்தவர் ஒரு ஓட்ட பையோட வந்ததுனால பொருளை தூக்கி போட்டுட்டு நடக்கிறதுக்குள்ள பையில இருந்து எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இவரு வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள வீட்டையே இதை அடையாளம் காட்டி கொடுத்துரும் போல. யாரும் பாக்குறதுக்குள்ள எதையாவது எடுத்துட்டு போகணுமே அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு போல. இங்க மேல இருந்த பொருள் எல்லாம் எந்த அளவுக்கு கொட்டி வச்சிருக்காரு. இவர் எடுத்த வேகத்துல மறுபடியும் அடுத்த பாக்கெட்டு உடஞ்சிடுச்சு. அதுல இருந்து எல்லா பொருளும் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த திட்டமே வேண்டான்னு ஆள் விட்டுட்டு ஓடிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல உண்டி எல்லாம் சின்ன துவாரம் தான் போட்டு வச்சிருக்காங்க. பணத்தை போட தான் முடியும். ஆனா அதை எடுக்கிறதுக்கு எப்படி எல்லாம் ஐடியா யூஸ் பண்றாங்க பாருங்களேன். இதுக்காக ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அந்த குச்சியில கம்ம தடவி உள்ள விட்டுருப்பாங்க போல. அதுல ஒட்டிக்கிட்டு அப்படியே நோட்டெல்லாம் வெளியே வந்துருது. இனிமே இந்த உண்டியலை கூட மூடி போட்டு மூடி தான் வைக்கணும் போல. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. உண்டியலுக்கும் பாதுகாப்பு இல்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு கோயில்ல நுழைஞ்சு பெரிய மணி. இந்த மணியை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ற ஒருத்தரை தான் பாக்குறோம். இதுக்காக வெறும் முகத்தெல்லாம் நல்லா மூடிக்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த கேமரால பதிவாயிடக்கூடாதுன்னு இந்த பெரிய மணியை தூக்கி எடுக்கவும் அது காலிலே விழுந்திருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவம் தான். இங்க 3 பைப் இருக்கு. அதுல ஒரு பைப்பு மூடியை எப்படியாவது உருவி எடுத்துடலாமான்னு பாக்குறாரு. அவர் நினைச்ச மாதிரி உருவினோது அது கையோட வந்துடுச்சு. தண்ணி எல்லாம் வீணா கொட்ட ஆரம்பிக்குது பாருங்க. போனவர் மறுபடியும் வந்து இன்னும் 2 பைப் இருக்குல்ல அதையும் திருக்கி எடுக்கலாமா அப்படின்னு பாக்குறாரு. அவ்வளவு பலம் கொடுத்ததுக்கு அப்புறமா அது வரல. ஆனா ஆள் மட்டும் நல்ல கேமரால பதிவாயிட்டாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து கடைசியில கேமராவிலையும் வசமா சிக்கிறாங்க. இங்க இந்த வீடியோல கார்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. எதிரில் வருது பைக்கா ஆட்டோவான்னு ஒரே குழப்பம் தான். ஆனா எவ்வளவு பாரத்தை ஏத்தி இருக்கிறாங்க பாருங்க. இந்த ரோட்ல 2 வண்டி போறதுக்கு இடம் இருக்கு. ஆனா இவர் ஏகப்பட்ட பாரத்தை ஏத்திட்டு வந்ததுனால அதுக்கே ஒரு ரோடு தேவை இருக்கு. கார் ஓட்டிட்டு வந்தவர் என்ன பண்றது தெரியாம குழப்பத்திலே நின்னுட்டாரு. இவர் அப்படியே போய் ஒரு பள்ளத்திலே விழுந்துட்டாரு பாருங்க. இவ்வளவு பாரத்தை ஏத்திட்டு வந்ததுக்கு கடைசியில எல்லாம் ரோட் ஓரத்திலே விழுந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு லேடி பைக்ல போயிட்டு இருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த இடத்துல வரவும் கொஞ்சம் ஸ்லோ பண்ண மறந்துட்டாங்க போல. குறுக்க ஒரு கார் வந்துடுச்சு. அந்த கார்ல கொஞ்சம் இடிக்கிற மாதிரி ஆகவும் ஆள் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் உஷாரா வரணும் போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோ பைக்ல 2 கையை விட்டுட்டு ஓட்டுறேன் அப்படின்னு வேகமா 2 கையை விட்டாங்க. எதிரில் வந்து இந்த 2 பேர் தான் மாட்டிக்கிட்டாங்க. ஆக தப்பான திசையில தான் வந்திருக்காங்க. இந்த 2 பேர் மேல மோதி மொத்தத்துல 3 பேரும் கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி இப்பதான் பைக் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. ஆனா அந்த பைக் உடனே வேலையை காட்டி இருக்கு பாருங்க. நம்மளோட கட்டுப்பாடை மீறி அது பாட்டுக்கு ஒரு மாதிரி சறுக்கிட்டு போகுது அப்படின்னு விஷயத்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பைக்ல போயிட்டு இருக்கும் போதே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுல முன்னாடி பைக்கை ஓட்டிட்டு போறவரு திரும்பி போஸ் கொடுத்தாரு பாருங்க. ஆக மொத்தத்துல பைக்கை வேற யாரும் ஓட்டுறது அது பாட்டுக்கு பள்ளத்துல ஓடிடுச்சு. 2 பேரும் கையில் இருந்த ஃபோனோடு சேர்ந்து இந்த பெரிய பள்ளத்தில் விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது சைக்கிளில் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல. சின்ன வயசில் போனது மாதிரியே சைக்கிளில் போகலாம் அப்படின்னு நினச்சி சைக்கிளை ஓட்டிட்டு டாட்டா சொல்லிட்டு போகிறதுக்குள்ள டயரே வளைஞ்சு போச்சு பாருங்களேன். நம்ம அவ்வளோ பலசாலி அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்த ஒரு சைக்கிளை எப்படி வளைச்சி விட்டுட்டாங்க பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பைக்கு தாரமாராக வந்துச்சா ஆள் தாரமாராக ஓட்டுனாங்களோ எப்படியோ சகதிக்குள்ளே விழுந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. ஆளே கலர் மாதிரி போனாங்க பாருங்க. எவ்வளோ ஊத்து பார்த்தாலும் உருவத்தை கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு சகதியில் புரண்டு இருக்கிறாங்க. எப்படியோ யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பைக்கு பாருங்க இந்த சகதியை விட்டு வெளியே வர மாட்டேன்னு அதுலேயே மாட்டியிருக்கு.